ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இந்தியாவில் தேர்ட் பார்க்க போகிறோம். இதில் இருக்க 5 சப்டிவிஷன்ஸ் கவர் பண்ணிடலாம். அதாவது யூஎல்ஐ யூனிவர்சிட்டி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சென்ட்ரல், ஸ்டேட், டீம்டு, ப்ரைவேட், அதர் லாங்குவேஜஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அக்கார்டிங் டு இதெல்லாம் ஆக்ட் பிரகாரம் அண்டர் த பர்வியூ ஆஃப் எது டிபார்ட்மெண்ட் கீழே அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். எந்த மினிஸ்ட்ரியில்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆக்ட் 2009 படி தான் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ரன் ஆகுது, ரெகுலேட் பண்ணுறாங்க. பர்பஸ், அதோடைய பவர்ஸ், கவர்னன்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆக்ட் 2009 பிரகாரம் தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் ரன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 16 யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பப்ளிஷ்டு பை யூஜிசி இன்க்ளூட்ஸ் 53 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்காமா. ஸோ இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி, அருணாச்சல் பிரதேஷ் 1985 2007. அஸ்ஸாம் யூனிவர்சிட்டி, அதாவது அஸ்ஸாம் 1994. அதே மாதிரி தேஷ்பூர் யூனிவர்சிட்டி 1994 அஸ்ஸாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார் 2009. மகாத்மா காந்தி ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பீகார் 2016. நலந்தா யூனிவர்சிட்டி பீகார் 2010. அடுத்து வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி பீகார் 1905 2016. குரு கஷிதஸ் விஸ்வ வித்யாலயா சத்தீஸ்கர் 1983 2009 ப்ராக்கெட்டில். இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி டெல்லி 1985. ஜாமியா மிலியா இஸ்லாமியா வந்து டெல்லி 1920 1988. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி வந்து 1969. ஸோ இதெல்லாம் யூனிவர்சிட்டி சொல்கிறேன், ஸ்டேட் சொல்கிறேன், அண்டு எஸ்டாப்ளிஷ் எப்போ பண்ணாங்கன்னு ரீட் அவுட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி டெல்லி 2010. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் 1922. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத் வந்து 2009. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானாவில் 2009. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் 2009. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2011. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2009. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட் 2009. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா 2009. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவில் 2009. அடுத்து வந்து டாக்டர் ஹரி கிருஷ்ணா கவுர் யூனிவர்சிட்டி மத்திய பிரதேஷ் வந்து 1946 அது 2009. இந்திரா காந்தி நேஷ்னல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி மத்திய பிரதேஷ் 2007. மகாத்மா காந்தி அந்தர் ராஷ்ட்ரிய ஹிந்தி விஸ்வ வித்யாலயா மகாராஷ்டிரா 1997. சென்ட்ரல் அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி 1993. மணிப்பூர் யூனிவர்சிட்டி மணிப்பூர் 1980. நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மணிப்பூர் 2018. மணிப்பூர் யூனிவர்சிட்டி 1980 2005. நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி 2013 மணிப்பூரில். நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி மேகாலயா 1973. மிசோரம் யூனிவர்சிட்டி மிசோரம் 2000. நாகாலாந்து யூனிவர்சிட்டி நாகாலாந்து 1994. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒரிசா கொராப்புட் வந்து ஒடிசா 2009. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி 1985. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாபில் 2009. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தானில் 2009. சிக்கிம் யூனிவர்சிட்டி சிக்கிம் 2007. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு 2009. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு சென்னை 2008. இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து 1958 2007. மௌலானா அசத் நேஷ்னல் உருது யூனிவர்சிட்டி தெலுங்கானா ஹைதராபாத் 1998. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் தெலுங்கானாவில் 1974. திருப்பூரா யூனிவர்சிட்டி திருப்புரா 1987. அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ் 1920. University of Allahabad, Uttar Pradesh, 1887.
பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ் 1996, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ் 1916, ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ் 2013, ராணி லக்ஷ்மிபாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ் 2014, ஹேம்வதி நந்தன் பகுகுணா கிரல்வால் யூனிவர்சிட்டி உத்தரகாண்ட் 1973-2009, விஸ்வா பாரதி யூனிவர்சிட்டி வெஸ்ட் பெங்கால் 1921. ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட்டராக இருப்பார்னு சொல்லியிருந்தேன். மற்றது எல்லா யூனிவர்சிட்டி இப்போ ரீட் அவுட் பண்ண எல்லா யூனிவர்சிட்டிக்கும் யார் வந்து விசிட்டராக இருப்பாங்கன்னா நம்ம என்ன படித்தோம், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் படிப்போம். ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கவர் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. அடுத்து வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுதுன்னா யூஜிசி ஆக்ட் 1956 அக்கார்டிங் டு த செக்ஷன் 12B படி தான் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976 பிரகாரம் பார்த்திங்கன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ரன் பண்ணுறாங்க, ஃபண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து இதே தான் ப்ராசஸ். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா யூஜிசி லிஸ்ட்டு வந்து 412 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இதில் 242 யூனிவர்சிட்டிஸ் வந்து சென்ட்ரல் யூஜிசி அசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். இதெல்லாம் எப்போ வந்திருக்கு டேட் பார்த்தீங்கன்னா 20th December 2018. அடுத்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா உத்தரப்பிரதேஷில் தான் வந்து அதிகமான ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டாமினேட் யூனிவர்சிட்டி அதாவது ஆர் ஹையர் எஜுகேஷன் அக்கௌண்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த யூனிவர்சிட்டி ஃபவுண்ட் இன் த கண்ட்ரி அண்ட் 80% ஆஃப் த டோட்டல் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதோட நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் கவர் பண்ணிட்டோம். டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தலாம். டீம்டு யூனிவர்சிட்டினா என்னென்னா இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் தான். ஒர்க்கிங் வித் அ வெரி ஹை ஸ்டாண்டர்ட் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி யாரால் ரன் பண்ணுதுன்னா பை சென்ட்ரல் கவர்மெண்ட். எந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணினா யூஜிசி. இதோடைய ஆக்ட் என்னென்னா யூஜிசி ஆக்ட் 1956. எந்த செக்ஷன்னா 3. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து எதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் அட்டானமி இவங்களுக்கு இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்சஸ், சிலபஸ், அட்மிஷன், ஃபீஸ் எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எதை பண்ண முடியாது இவங்களுக்கு எதில் ரைட் இல்லை, அதாவது ரைட் டு அஃபிலியேட் காலேஜஸ் வந்து இவங்களால பண்ண முடியாது. அதுதான் டீம்டு யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினாகவும் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் 2 இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் கிடச்சிது 1958 எங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அண்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த ரெண்டுத்துக்குமே டெல்லி இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெல்லி, இந்த பெங்களூர் அண்ட் டெல்லி இவங்க ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட் 2 இன்ஸ்டியூட்ஸ். அதாவது டீம்டு ஸ்டேட்டஸ் கிடச்சிது 1958. அடுத்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேள்விப்படலாம். ஆமாம் இருக்குது. மணிப்பல் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் MAHE மஹின்னு சொல்கிறாங்க was the first to be granted as a deemed university status in 1993. ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்குது டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா யூஜிசியில் கரண்ட்டாக 124 இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 28 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் 28 இருக்காமா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெகா யூனிவர்சிட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு 12th பிளான் ஆஃப் யூஜிசியில் தான் அது வந்திருக்கு. அதாவது நம்ம 5 years பிளான் கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இது மெட்டா யூனிவர்சிட்டி இன் இட்ஸ் 12th 5 year பிளானில் தான் இது உள்ளே வருது. அதாவது யூஜிசியில் அந்த கான்செப்ட் வருது. ப்ளஸ் இது என்னோட முழுக்க என்ன கான்செப்ட்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு லேர்னிங் ரிசோர்ஸை ஷேர் பண்ணணுங்கிறது தான் இதோடைய கான்செப்டே. ஸோ இந்த மெகா யூனிவர்சிட்டி கான்செப்ட் மேக்ஸ் அ பேராடிம் ஷிஃப்ட் இன் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. என்ன பேஸ் பண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா ஹோல் இஸ் கிரேட்டர் தென் த சம் ஆஃப் பார்ட்ஸ். இதுதான் இதோடைய பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டா யூனிவர்சிட்டியோட கான்செப்ட். அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்படின்னா
இந்த கான்செப்ட் ஆஃப் மெகா யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்ட் ஜாமியா மில்லியா இஸ்மாலியா. இது நம்ம யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் படித்தோம்ல, அந்த 2 இது. இல்லை டாப் யூனிவர்சிட்டி வந்து போத் இந்த ரெண்டுமே வந்து டாப் யூனிவர்சிட்டி ஸ்டார்டட் 2 இயர் ஜாயிண்ட் டிகிரி ப்ரோக்ராம். எதுக்குன்னா ஒரு 2 இயர் ஜாயிண்ட் டிகிரி ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்ட் ஜாமியா இஸ்மாலியா அதை வந்து மாஸ்டர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் எஜுகேஷன் வந்து அகடமிக் செஷன் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மெட்டா யூனிவர்சிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி பார்த்திங்கன்னா வந்து எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ ஸ்டேட் ஆக்ட் இல்லைனா வந்து சென்ட்ரல் ஆக்ட். ஸ்பான்சரிங் பாடி இன்க்ளூடிங் ரெஜிஸ்டர்டு கம்பெனியாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக இருக்கலாம். எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 25 வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் இதை பேர் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 356 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு பை த யூஜிசி. அண்ட் சிக்கிம் மணிப்பல் யூனிவர்சிட்டி வந்து 1995 நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதெல்லாம் எதை ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி பேஸ் பண்ணி தான். மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எதுவாக வேணால் இருந்தாலும் சரி இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து டிகிரிஸ் கொடுக்கலாம், சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இவங்களே வந்து பண்ணிக்கலாம். பட் அப்ரூவல்க்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து வித் அப்ரூவல் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கவுன்சில் பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ணணும். ஸோ இவங்க வந்து யூஜிசியை பேஸ் பண்ணி அவங்க நடத்துவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ். இது வந்து 6 லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஆஸ் 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அண்ட் 3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எதான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ்னு சொல்லலை, இல்லை வந்து ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் வந்து இருக்குது. அண்ட் 3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஒன் ஆஃப் த லைக் என்ன மாதிரிலாம் லாங்குவேஜஸ்னால் இங்கிலீஷ், ஃபாரின் லாங்குவேஜ், ஹிந்தி, உருதுங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் வந்து 6 சொன்னேன்ல, அதை நான் ரீட் அவுட் பண்ணுறேன். ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி ராஷ்ட்ரியா சான்ஸ்கிரிட் வித்யாபீட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெல்லின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து ராஷ்ட்ரியா சான்ஸ்கிரிட் வித்யாபீட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியில் இருக்குது. அடுத்து வந்து ராஷ்ட்ரிய சான்ஸ்கிரிட் சன்ஸ்தன் அப்படின்ட்டு நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி அந்தராஷ்ட்ரியா ஹிந்தி விஸ்வ வித்யாலயா வரதாவில் இருக்குது. அடுத்து வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. மௌலானா ஆசாத் நேஷ்னல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ் பேஸ் பண்ணி நான் ரீட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டீம்ட், 3 சென்ட்ரல், அதில் வந்து நான் வந்து மற்ற லாங்குவேஜஸும் உடைய இது நான் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இந்தியாவில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து கரெக்டுன்னு யூஜிசி ஆக்ட் 1956 பிரகாரம் கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டா? ஆமாம். யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பை ஆக்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சரா? ஆமாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் எஸ்லாஸ் பை லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி மைனாரிட்டியானா கிடையாது. அண்ட் இன்ஸ்டியூஷன் விச் இஸ் டீம் டு பி இன்ஸ்டியூஷன் வந்து டீம் டு பி யூனிவர்சிட்டியா? ஆமாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா C 1, 2, 4 எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டியூஷன் ஆர் எம்பவர்ட் டு கான்ஃபர் ஆர் கிராண்ட் டிகிரிஸ் அண்டர் யூஜிசி ஆக்ட் 1956னா இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் ஃபண்டட் பை எதுன்னு கேட்டிருக்காங்க? யூஜிசி. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பொறுத்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து C. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த பார்லிமெண்ட், ட்ரூ. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து விசிட்டர் ஆஃப் யூனிவர்சிட்டியா? ஆமாம், ட்ரூ. President has a power to nominate some members of the executive committee or board management of the university கிடையாது. பிரசிடென்ட் இதில் எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு விசிட்டர் தான். பிரசிடென்ட் வந்து கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணலாம் சம் மெம்பர்ஸ், கரெக்ட். அடுத்து வந்து த பிரசிடென்ட் அக்கேஷனலி ப்ரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு கோர்ட்டுக்கெலாம் போவாரானா கிடையாது. ஸோ 1, 2, 3 தான் ஆன்சர். ஸோ C தான் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் அது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நான் ரீட் அவுட் பண்ணல, அந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இருக்குது. அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி அண்ட் HNB கிரவால் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதுதான் ரீட் அவுட் பண்ணியிருக்கேன். இது 80 ஆன்சர்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி ஹேவிங் சென்ட்ரல் கேம்பஸ் ஃபார் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் ஆர் கால் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கேம்பஸ் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். அடுத்து வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 412 இருக்குன்னு படித்தோம் இல்லையா. அடுத்து ஸ்டேட் வித் சம் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி என்ன இருக்குது, தமிழ்நாடுல அதிகமாக இருக்குது. அடுத்து என்ன பார்த்தோம், which of the following institution was the first to be granted deemed status in 1958 எது வந்து கிடைக்குது அப்படின்னா 2 பார்த்தோம். ஒன்று பெங்களூர், இன்னொன்று டெல்லி. அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெல்லி. இது கேன்சர் வந்து போத் A and B. 86 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி டிக்ளேர்ட் பை யூஜிசி அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் த யூஜிசி ஆக்ட் 1956 ஆர் நாட் பெர்மிட்டட் டு எது அப்படின்னா ஒரு அஃபிலியேஷன் டு எனி இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து கொடுக்க முடியாதுங்கிறது வந்து நோ இல்லைன்னு அர்த்தம். எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை டீம்டு யூனிவர்சிட்டி டிக்ளேர்ட் பை த யூஜிசி செக்ஷன் 3 ஆஃப் த யூஜிசி ஆக்ட் 1956 ஆர் பெர்மிட்டட் டு என்னலாம் அப்படின்னா ஆஃபர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் இன் ஹையர் எஜுகேஷன், இஷ்யூ டிகிரி கொடுக்கலாம், ஓப்பன் ஆஃப் கேம்பஸ் அண்ட் ஆஃப் ஷோர் கேம்பஸ் எனிவேர் இன் த கண்ட்ரி ஓவர்சீஸ் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் த யூஜிசி பண்ணலாம், ஆஃபர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணலாம். ஸோ 86க்கு நம்ம ரெண்டுமே படிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிவர்சிட்டி அண்ட் த டீம்டு யூனிவர்சிட்டி இஸ் தட் ஆஃப் த ஃபார்மர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா லுக்ஸ் ஆஃப்டர் ஒன்லி அஃபிலியேட்டட் காலேஜஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த யூனிவர்சிட்டி கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிமைஸ் தட் த ஹோல் இஸ் கிரேட்டர் தன் த சம் ஆஃப் த பார்ட்ஸ்னா மெட்டா யூனிவர்சிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டி ஹேஸ் த அடாப்டட் மெட்டா யூனிவர்சிட்டி கான்செப்ட் எது, டெல்லி யூனிவர்சிட்டி படித்தோம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் பப்ளிஷஸ் யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக், இது வந்து பார்க்கலாம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி.